சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை உணர்த்திட்டா, அவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டா, அவனுக்கு தேவன் அறிவை கொடுத்துட்டா, அவனை மாற்றிட்டா கர்த்தர், அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அவன் பழையவைகளையெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேணும். ஊரை விட்டுட்டு வா, குடும்பத்தை விட்டு வான்னு பிரசங்கம் பண்ணுறதில்ல, நம்ம பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வான்னு பிரசங்கம் பண்ணுறோமா இல்லையா? அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கு. இப்படி தான் விளங்கிக்கணும் பாருங்கள். இதுக்கு தான் பிரசங்கம் தேவைன்றது. ஒருத்தர் நானே வாஸ்து நானே புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்புறம் எதுக்கு கர்த்தர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள்னு சபையில் வச்சார்? எதுக்கு சபையில் போதிக்கிறோன்னா, இதுக்காக தான். இப்படிப்பட்ட அறிவை போதிக்க முடியாது. எப்படி இதெல்லாம் புரிந்து கொள்வது, எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ எப்படி இதை புரிந்து கொள்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவன், தேவனால் சந்திக்கப்பட்டவன், தேவன் ஒரு மனுஷனுக்கு தரிசனமாகி அவனோடு இடைப்பட்டு அவனை ரட்சித்து அவனை தன் பக்கமாக திருப்பி அவனை இழுத்திருக்கிறாரு, அவனை கவர்ந்திருக்கிறாரு. அவன் தேவனை பின்பற்றுறவன் மாறிட்டான்னா உடனடியாக அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பழசை விட்டுட்டு இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதை நாம் போதிக்கிறோம், அதை நாம் நிச்சயமாக போதிக்கிறோம். எந்த அளவுக்கு இது ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்குது, பழையதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுது, எல்லாம் புதிதாகி விடுகிறது. எந்த அளவுக்கு பழசு ஒழிஞ்சு போகுது, தேசத்தையே விட்டு போனால் அப்படி இருக்கும், குடும்பத்தையே விட்டு போனால் அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு எல்லாமே புதிதாகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் என்ற இங்கிலீஷ் வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு ரேடிக்கல் சேஞ்ச்னா முற்றுமுடிய மாற்றம், சுத்தமாக மாற்றம். சில ஆளுங்களை, ரட்சிக்கப்பட்ட ஆளுங்களை நீங்களே பார்த்து சொல்லியிருக்கீங்க இல்லையா, அப்பா சுத்தமாக மாறிட்டியே. இங்கே இருக்கிறாங்க சிலர்லாம், அவங்க வந்தப்போ எனக்கு தெரியும் எப்படி இருந்தாங்கன்னு. அன்னைக்கு கூட ஒரு இடத்துல டெடிகேட் பண்ண போயிருந்தேன். அவரை பார்த்து எனக்கே ஆச்சரியம். அவர் ரட்சிக்கப்பட்டு, அவர் மூலமாக குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு, இங்கே ஒரு 100 பேராது இருப்பாங்க அவர் மூலமாக வந்தவங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை அப்படி தொட்டிருக்கார், அப்படி ரட்சித்திருக்கிறார், சுத்தமாக மாறிட்டார். எல்லாம் அங்கே வந்தவங்களாம் அதை சொன்னாங்க, சுத்தமாக மாறிட்டாருங்க, சுத்தமாக மாறிட்டார். ஒருத்தர் சொன்னார், அங்கே வந்து இப்படி சுத்தமாக இங்கே வந்தெல்லாம் ஒன்றும் மாறல, அவர் மீட் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் இங்கே பில்டிங்குள்ளே நுழைஞ்ச ஒன்று அப்படி மாறிடுறது கிடையாது. இங்கே யாரோ கை வச்சு மாறல,